ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரைஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ஷாலிஸ் ரைஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான ரொம்பவும் சிம்பிளான லெமன் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்யும்போது ரொம்பவே விரும்பி வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. நல்லா உதிரியாக வந்து சூப்பராக பார்க்கவே கலர்ஃபுல்லாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு சேனலில் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல்லையும் நிறைய ரைஸ் வெரைட்டிஸும் இருக்கும். கண்டிப்பாக நான் அதோடைய வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 2 கப்பு அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துக்குங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்தாலும் சரி, நார்மல் ரைஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சூடு ஆறி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 10லேருந்து 15 முந்திரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு முந்திரி வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுப்பட்ட பிறகு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்தும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் நான் சேர்த்துருக்கேன், கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட தூள் பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூனு. அது கூடவே ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சியை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு 4 முந்திரி ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க, சீக்கிரமாக தீஞ்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை 1 நிமிஷத்துக்கு இதை வதக்கிப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். அந்த மாதிரி ஆனோடனே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 எலுமிச்சை பழத்தை இதில் பிழிஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. கேஸை ஆஃப் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக பண்ணணும். கேஸ் ஆனில் இருக்கும்போது லெமன் ஜூஸை ஆட் பண்ணாதீங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க, ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி நல்லா வேக வச்சு எடுத்தது தான். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. உதிரியாக இருக்கிறதால வேகாமலாம் இல்லை, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வரைக்குமா நான் கேஸை ஆன் பண்ணலை. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ண பிறகு கேஸை ஆன் பண்ணுங்க. கேஸை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சாதம் வந்து நல்லா சூடு ஆறி இருக்கும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ஹீட் பண்ணும்போது சோறு பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட ரெடி ஆகிடும். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ சூப்பரான லெமன் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே பாருங்கள், அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது. சில பேர் லெமன் ரைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அப்படியே சாதம்லாம் குழஞ்சி போய் ஒன்றோட ஒன்று ஒட்டின்னு இருக்கும். இது அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உதிரியாக பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வறுத்த முந்திரியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் குருமா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட மஷ்ரூம் குருமா வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மஷ்ரூம் குருமா வந்து நம்மளுடைய குழம்பு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.